காப்பதாமே கைலாசமர ஜோதி அருளினாரே கையிலே காவல் செய்ய வந்தம் கையிலேந்தி உடையவரை அடிதொழுதார் ஒன்னும் கைலாசம் காத்த பெருமாள் பொன் காத்த பெருமாள் சிவசிங்கிடாய்க்கார சுவாமி கதைவாட செல்வ கணவனே நீ வந்த அருள் தருவாய் பொண்ணு கையிலகமான நீரே புரிஷடையோ நிற்றிருந்தார் பொண்ணு கையிலகமான நீரே ஒரு தடையோ நிற்றிருந்தார் நன்மையமாய் வெள்ளி கையில நல்ல நிற்றிருந்தார் கைலாசவாதிலே அந்த கைலகாத மலையதிலே ஈசனையோ விட்டிருந்தார் கைலாத மலையதிலே கைலாத மலையதிலே ஒரு சடையோ மீட்டிருந்தார் ஆசிர்வாதம் அதை வணங்கி அம்மையை உமைதான் உரைத்தாள் எந்தனக்கு உபதேசம் செப்புவன்றாள் சந்தோஷமாய் ஆடி வர எந்தோஷமாய் அதோ சொல்வார் உமையவள் ஒளிய கத்தே அவள் இழக்கமாயிருந்து அவள் இழக்கமாயிருந்து எழுத்தின ஒரு கேட்ட அப்படி போடு கைலாசத்திலே ஆண்டவராகிய சிவபெருமானும் சரி அம்மையாகிய தேவி ஆதிபராசக்தி உமையவள் பார்வதியுமாய் எப்படி இருக்கின்றார்கள்? அழகாக கொள்வதற்கிறாங்க சக்தி சுவரமாக காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் போது அங்க என்னமா நடக்கிறது? தாயார பார்வதியாள் ஈஸ்வரை பார்த்து சொல்லுகிறாள். என்ன சொல்லுகிறாள்? ஐயா பரமசிவா தேவி சுவாமி ஆதி கைலாசத்திலே ஆண்டவர் இல்லாமல் சக்தி இல்லை. ஆமா சக்தி இல்லாமல் சிவன் இல்லை. இல்லை நாம் இருவரும் சேர்ந்து இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஆம் தேவி எனக்கு சில கேள்விகள் இருக்கிறது. என்ன கேள்வி கேட்க போகின்றாய் தேவி? சுவாமி தேவி மூன்றாவது நாள் வலையரசருக்கு சரி முதல் மகளாய் பிறந்த போது ஆமா நீங்கள் எவ்வளவு அழகாக என்னை சந்தோஷமாய் வந்து திருமணம் செய்து கொண்டீர்கள். ஆம் தேவி உங்களை பார்த்தாலே சரியில்லையா எனக்கு அந்த உபதேசத்தை சொல்லுங்க அப்படின்னு அம்மா கேட்ட. தேவி உபதேசத்தை சொல்ல வேண்டும் என்று கேட்கின்றாய். இப்படி கேட்கின்ற பொழுது சரி தாயாகிய பார்வதியாளுடைய கொண்டை கொள்ள ஆமா வடிவேலனாகிய முருகப்பெருமான் சரி ஒரு அழகான வண்டாக ரூபம் எடுத்து
பாரதியம்மா கொண்டக்குள்ள போய் உட்காந்துக்கிட்டார். அதாவது ஐயோ உபதேசம் கேட்க வேண்டும் என்று சொன்னவுடனே மகாதேவன் சொல்லுகின்றார்கள், தேவி அப்படி வண்டூரமாய் பறந்து அங்கே அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஆமா பார்த்தார் ஆண்டவனாகி சிவபெருமான். என்ன செய்கின்றார்கள்? கண்டு சிவல் அருவருப்பாய் கண்டதாயதோ சொல்வாய் அருவருப்பாய் வள்ளலே பார்வதியே வடிவேலனை மறைத்து வைத்தாயே கள்ளமதாயிருந்ததினால் மறைமகளாய் போகின்றார் வடக்கடலில் குமரதேசா மகளாய் போவாயென்றார். பாண்டவராகிய பார்வதியாள் சரி சிவபெருமான பார்வதி உட்கார்ந்து இருக்கிற பொழுது ஆமா ஐயா என்னம்மா நாம இந்த கூட்டத்துல இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கிறோம்னா சரி யாருடைய மனசுல இருக்கிறதாவது நமக்கு தெரியுமா? தெரியாது. அவரோட மனசுல இருக்குது அவரோருக்கு மட்டும்தான் தெரியும். தபலாக்கார அண்ணாவிக்கு ஒரு லெட்டா இருக்கும். என் மனசுல இருக்குது உனக்கு தெரியுமா? தெரியாதுனே. உன் மனசுல இருக்குது எனக்கு தெரியுமா? தெரியவே தெரியாது. அப்படி இருக்கும்போது இவங்க என்ன இப்படி கேட்டுக்கிட்டு இருக்காங்க? அப்ப சரி எல்லாம் தெரிந்தவன் இறைவன். ஆமா, கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் கருப்பை உயிருக்கும் படிகளுக்கும் பரமன். ஆண்டவருக்கு தெரியாத விஷயம் உண்டா? ஒன்றுமே இல்லை. இங்க வண்டூரமா போய் இந்த குமரேச போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. பாரதியம்மா கொண்டக்குள்ள. ஆமோ, ஏன்னா இத பார்த்து சிவனுக்கு அருவருப்பாயிடுச்சான். சற்று எதிர்பார்க்காத அளவு நாம் இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஆமா இந்த பிள்ளை முருகன் இல்ல முருகன் முருகன் என்றால் அழகன் என்று பொருள். ஆமா இல்லையா? ஆமா. முருகன் என்றால் அழகன் என்று மனம் மொழி கூறுமா. ஆமா. அப்ப அந்த முருகன் இப்படி போய் வண்டூரமா உட்கார்ந்துட்டு இருக்கிறானே, சரி விடலாமா? விடக்கூடாது என்று ஆண்டவருக்கு அருவருப்பாகி தாய் தந்தை என்ன பேசுறாங்கிறது கேட்கறதுக்கு அவர் போய் உட்கார்ந்துட்டு இருந்தாரு. பார்வதியை பார்த்து சொன்னார், அடி பார்வதி, சுவாமி வள்ளலே பார்வதியே வடிவேலனை மறைத்து வைத்திருக்கிறாய். கள்ளத்தனமாக வைத்திருக்கின்றாய். கள்ளமதா இருந்ததினால் கடல் மகளாக ஒரே சாபம். அம்மா கோபம் இருந்துச்சு. என்ன செய்தார்? வருமில்ல வருதான் ஐயா. சுவாமி பிள்ளையாரெல்லாம் விதாவி முன்னே வராதா? இருந்தாலும் நமக்கு நீங்க இவ்வளவு பெரிய சாபம் போடணுமான்னு அம்மா கேட்டான். தாய் தந்தையும் பேசிக்கொண்ட இடத்துல இவனுக்கு என்ன விடல. வளர்கடலில் குமரேசாரி மகனா நீரா போராட்ட. அம்மா எதிர்த்து கேட்டதுக்கு அம்மா பார்த்து என்ன சொன்னாங்க? இப்படி இருவருக்கும் சாபமிட்ட போது சரி அங்கே அப்படியே இருவருக்கும் ஆதிசிவன் சாபமிட்டார். அப்படியே இருவருக்கும் ஆதிசிவன் இருவேறு சாபமதாய் இருக்கையிலே அதி அரசர் திருமகளை தனக்காக இறைமுகத்தில் தபம் இருந்தார். பதியிலே அதிகரசன் வருத்தி தவம் அங்கே செய்ததினால் மகிழ்வோமை
பார்வதியை மகளாகத்தான் கொடுத்தார். கொடுத்து வயது ஈராட்சி கோதை உமை பார்வதிக்கு அடுத்து மானம் செய்ய நாளாட்சி இருந்த அந்த பார்வதிக்கு இப்படி பார்வதியை பார்த்து பரமசிவன் சொல்லுகிற என்று சொல்லுகிறார்கள். ஏ பார்வதி சுவாமி, 1000 இருந்தாலும் நீ கள்ளத்தனமா இருந்திருக்கிற கடல் மகளா போட்டு சொல்லணும்னே. ஆமா, பகவான் சொன்னா பதில் சொல்ல முடியுமா? ஆண்டவன் சொல்லுக்கு அடுத்து சொல்ல முடியாது. சதா பாத்தீங்கன்னா பூலோகத்துல சரி, சில வீட்டுல ஆண்கள் சொல்லும் போது பெண்கள் பதில் சொல்ல முடியாது. முடியாது. இப்ப நிறைய வீட்டுல ஆண்கள் சொன்னா பெண்கள் பதில் சொல்ல முடியாது, பெண்கள் சொல்லும் போது ஆண்கள் சொல்ல முடியாது. நிறைய வீட்டுல ஆண்கள் தான் பதில் சொல்ல முடியாம தவிச்சு கிடக்கானுவோம். பொம்பளைங்கள என்ன பேச்சு பேசுறாங்க. ஐயோ ஐயோ நிறுத்து, பார்த்து சொல்லு. யானை யானை அப்படி நடக்குன்னு கேட்கறான். ஞாபகம் ரோட்ல பைக் போகுது, இந்த பொண்ணு பின்னால இருந்தா முன்னால பைக் ஓட்டிட்டு இருக்காரு. தலையை தாத்து குறுக்கு 2 குத்து. அது குத்தலைன்னா இவர் தப்பா பைக் ஓட்டிருப்பாரு. நான் பாத்துக்கிட்டே போறேன், என்ன பண்றது? அவரு சரியா ஓட்டல. அதான் ஏன் நீதான் பக்கத்துல இருந்தியா? நாமள ஒரு வீட்டுல வந்து ஆம்பளை எவ்வளவுதான் வீரமா இருந்தாலும் மனைவி தான் பிரேக். கணவன் பைக்குன்னு வச்சுங்க, அந்த பைக்குள்ள பிரேக்கே மனைவி தான். என்ன நீ சொல்ற? பைக்ல உயர அர்த்தமான உங்களுக்கு உயராட்டு மாட்டிக்கலாமா? அப்படிலாம் மாட்ட முடியாது. பிரேக்குன்னா உனக்கு புரியல. பிரேக்குன்னா என்ன? நீங்க கொஞ்சம் ஸ்பீடா நாங்க கண்ட்ரோல் பண்றோம். ஆபத்து வராமல் தடுப்பதுதான் ஒரு பெண்ணினுடைய கடமை. ஓஹோ, 3 கோடியை காணல. பக்கத்து வீட்டுல அவன் தான் பிடிச்சத நான் பின்னால உடனே உடுக்க தூக்கி வச்சுட்டு இருக்கான். அவன்கிட்ட கேட்டாச்சு ஒத்துக்கிட மாட்டேங்கிறான். அவன் கள்ள பையன், எங்க ஒத்துப்பா? சரி, என்ன பார்வதியை இப்படி சாபத்தை கொடுத்து பரமசிவன் விடுகிற போது, சரி, இப்படி இருவரும் சாபம் பெற்று இருக்கிற நேரத்துல, ஆமா, பரதக்குடிகளுக்கு தலைவனாகி அதிகரசன் சரி திரு மகளைக்காக திரைமுகத்தில் கடற்கரையில தவம் செய்யறான். ஓஹோ, சரி, குழந்தைக்காக தவம் பண்றாரா? அதிகரசன் அப்படின்னா ரொம்ப தர்ம சிந்தனை உள்ளவன். அப்படி என்ன தர்ம சிந்தனை உள்ளவரு? காலையில போய் மீனை பிடிக்கிறதுக்காக சரி வலையை தூக்கி போட்டான்னு வச்சுங்க. ஆமா, அந்த மீன் வந்து வலைகளில் சிக்கும் பொழுது முதல்ல படுகிற மீனை கடல்ல விட்டுருவாராம். அவ்வளவு தர்ம சிந்தனை உள்ளவர்னு சொல்றீங்க. 2வது படுகிற மீனை கொண்டாந்து அற்புதம் அற்புதம் சமைத்து சிவனடியார்களுக்கு விருந்தளிப்பாராம். அடேயப்பா, பெரிய தர்ம சிந்தனை உள்ளவர் இருக்காரு. ஆனா நம்ம வீட்டுல எல்லாம் நம்ம ஊர்களையும் நிறைய சிந்தனைகள் நம்ம தர்ம சிந்தனை வச்சிருப்போம். ஆமா, அந்த அதிகரசனை போல் அல்ல. பாத்தீங்களா, இவரு சமைத்து தான தர்மம் செய்யறாரு. இந்த அதிகரசனுக்காக இந்த பார்வதியை மகனாக பெற வேண்டும், பரமசிவனை மருமகனாக அடைய வேண்டும் என்று சரி திரைமுகத்தில் தவம் செய்தார். அவர் பெரிய மனசு உள்ளவர், அதனால பெரிய தவம் பண்ணியிருக்காரு. இப்படி இருக்கும் பொழுது சரி பார்வதியை சிவபெருமான் அதிகரசனுக்கு மகளாக கொடுத்தாச்சு. முருகப்பெருமான மகர மீனாட்சியாச்சு. சரி, இருவரும் சாபமா இருக்கிறாங்க, இருந்து கொண்டு இருக்கிறது. பார்வதியாளுக்கு 16 வயதாச்சு. பாத்தீங்களா, பருவமாயிட்டாம்மா, உலக சக்தி. அப்படி என்ன நடக்கிறது? இப்படி 16 வயது நிரம்பிய பார்வதியை மனம் செய்ய வேண்டும் அல்லவா? நிச்சயமாக மனம் செய்ய வேண்டும். கைலாசத்திலே சக்தி இல்லாமல் தேவர்கள் எல்லாம் துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதாவது 12 வருஷம் பார்வதி அம்மா பெரிஞ்சாலே பரமனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ரொம்ப கஷ்டம் தானே. அதனால என்ன, பார்வதிக்கு 16 வயதாச்சே என்று சரி அடுத்து மனம் செய்ய நாளாச்சே. ஆமா என்று முனிமார்களை எல்லாம் அழைத்தார். முனிமாரை அழைத்து பகவான் என்னமோ சொல்லுகின்றார்கள். முனிமார்களே, ஆண்டவா, மகேஸ்வரா, பரமேஸ்வரா, சிவனார் மனமகிழ்ந்தே நந்தி தானை அழைத்தே மன்றாஷடையான்
ஈசனை வந்தடி தொழுதார் முனிமார்கள் ஈசனை வந்தடி தொழுதார் முனிமார்கள் வந்தடி தொழுது பல முனிமார்களெல்லாம் வந்தடி தொழுது பல முனிமார்களெல்லாம் உமை பக்கருட முன்பதியிலிருந்து படிந்து பல முனிமார்களெல்லாம் படிந்து பல முனிமார்களெல்லாம் ஒரு உத்தரவு கேட்டார் சிவ 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 கையிலையாடி சிவ 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 சிவல் கையிலையாடி சிறியேறு கரை அழைத்த படைவிளை ஏதையா தாயாக முனிமார்கள் வாக்காக வணங்கி முனிமார்கள் வாக்காக வணங்கி ஒரு வழியாடியேர்கள் கரை அழைத்த செய்தி மகாதேவர் அருளாலே மதுரை எரித்த கோவே மகாதேவர் அருளாலே மதுரை எரித்த கோவே காலதுக்காய் வாக்குரைத்த சிவனாரே கேளோ எங்களுக்காய் உயிர்களையும் உயிர்களையும் எங்களை ஆதரித்த மக்களுமை இரடிய சூரனையும் இடடித்த கோவே சூரனையும் சுடரித்த கோவே மூலத்தை சுத்தரித்த முக்கண்ணரே கேளும் மூலமணி மந்திரமே ஆதிசிவ பொருளே மூலமக மந்திரமே ஆதிசிவ சுடரே பொருளே திருவருளே புண்ணியரே நீரும் பொருதி பொருத்தி எங்களையும் உறுதியுடன் காத்து பொருதி பொருத்தி எங்களையும் உறுதியுடன் காத்து ஆண்டருளும் என் கோவே ஆதிபரனாரே ஆடியர்கள் தனை அழைத்த வடிவிடைய ஐயா முனி மார்களுக்கு நின்று கெஞ்சி பதற முனி மார்கள நெஞ்சி அங்கே பதற ஏழை பங்கோடு மகிழ்ந்து ஒரு சொல்வார் எவ்வாறு மடா முனிமாரே வார்த்தை சொல்ல கேளும் ஆடுமடா முனிமாரே வார்த்தை சொல்ல கேளாம் மங்கை பதியானதில்ல அதிகரசு தனக்கு பார்வதியை பிள்ளையாக கொடுத்ததுமோ அறிவே பார்வதியை பிள்ளையாக கொடுத்ததுமோ அறிவே கண்ணீரை வரவழைத்து கையிலே வரவும் காரணங்கள் எடுத்ததினா கரிசனையும் ஆச்சு தந்தியுடன் சென்று நாங்கள் மங்கை பதில்களிலே சென்று நாங்கள் மந்தி பதிலே ஆட்சியாரை மனம் முடித்து வடிவேல கதையும் பகரமதாயிருந்தவனை சாபமது தீர்த்து இருந்தவனை சாபமது தீர்த்து நாங்களெல்லாம் தேவனோ மட்டும் காசினியில் அதிகமனோ பெற்றவர்கள் உண்டு காசினியில் அதிகமனோ பெற்றவரோ உண்டு கையிலே வந்த
வந்தவர்கள் இதழ் செய்ய வண்ணமோ உன்னுடைய கைலாசம் காக்க வேண்டும் முடியுமான் உன்னுடைய கைலாசம் காக்க வேண்டும் முடியுமான் துணை தராதிபரனா எல்லோரும் கேட்டு மொழிமார்கள் கடுகுடன்று வாடி கேட்ட முதல் மொழிமார்கள் கடுகுடு என்றாரே கலக்கி உறுதியுடன் சொல்வார் உங்களுடன் செய்தியெல்லாம் எளியதே கோவே உங்களுடன் செய்தியெல்லாம் உறுதி எந்த கோவே முறையாக கேட்க வந்து முடிந்தவ கையது மலைகளிலே குமிகளிலே வருத்த முற்று இருப்போம் மலைகளிலே குமிகளிலே வருத்த முற்று இருப்போம் இவர்கள் வந்து சண்டை சண்டையிட்டாரானால் தன்னை பொறுத்து அஞ்சிடுவோம் நாங்கள் அவர்கள் மீறி வந்தால் சாபம் அது இடுவோம் அல்லாமல் நாங்கள் இன்று ஆயுதங்கள் எடுத்து அவர் பொருதி வாங்கிக் கொண்டு மீண்டது முன்கொண்டார் வாங்கிக் கொண்டு மீண்டது என்று காரியத்தை வாவியங்களோடு உரைக்கி ஆண்டவனாகிய சரி சிவபெருமான் முனிமார்களை பார்த்து சொன்னாரா என்று சொல்லுகிறார்கள் மணிமார்களே ஐயனே ஆண்டவா வணக்கம் ஆண்டவா அடே தெய்வமே பார்வதியை அதிரசனுக்கு மகளாக கொடுத்த செய்தி எல்லாருக்கும் தெரியும் எல்லாரும் அறிந்து கொண்டுதான் இருக்கிறோம் நாங்க படுற கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும் உனக்கு தெரியுமா தெரியாதா எங்களுக்கு தெரியாதானே தெரியாதா சரி அதிரசனுக்கு மகளாய் கொடுத்த பார்வதியை கல்யாணம் பண்ணணும் இல்ல பண்ணணும் அவன் சுவாமி கண்டிப்பா நீங்க கல்யாணம் பண்ணணும் கல்யாணம் பண்ணிட்டு வந்தாதானே கைலாசத்துல உங்களுக்கு சக்தி வரும் பார்வதி இல்லைன்னா எப்படி சக்தி வரும் வராது வராது அப்போ ஆண்டவா பரமேஸ்வரா சர்வேஸ்வரா சகல உயிருக்கும் தாயான தந்தையான ஆண்டவரே சரி பார்வதியை நீங்க மகளா கொடுத்தது நாங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் ஆம் சுவாமி நாங்க என்ன பண்ணணும்னு கேட்டாங்க முனிமார்கள் சிவனை பார்த்து சொல்றாங்க என்ன சொல்லுகின்றார்கள் கங்கை அணிந்தவா கண்டோ தொழும் சதக்கையாடும் பாதவினோத லிங்கேஸ்வர துணை அப்பல்ல நடராஜா செழுமைதானே பரமேசா அப்பல்ல நடராஜா செழுமைதானே பரமேசா அல்லல் தீர்த்தாண்டவா பாவம் அவிழ்ந்தானவா அல்லல் தீர்த்தாண்டவா
நடராஜா சிறுமை நாதரே பரமேஜா எளிமை அகலவரும் பாவம் பழப்புக்கவா எளிமை அகலவரும் பாவம் பழப்புக்கவா நடராஜா சிறுமை நாதரே பரமேஜா கலையேடும் பரிவுடன் உரையே துடித்தாடும் அலவித நாடும் கலையேடும் பரிவுடன் உரையே துடிப்பாடும் கலையலக்கான பாண்டியராணியின் நேச கலையலக்கான பாண்டியராணியின் நேச மலையின் வாசல் பரியாளவா சிறுமை நாதரே பரமேஜா தீர்த்தாட்டவா அவள்தானவா மல்லை தீர்த்தாட்டவா அவள்தானவா நடராஜா சிறுமை நாதரே பரமேஜா 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 மகாதேவா சர்வேஸ்வரா எது தேவர்களே தேவாதி தேவர்கள் சிவபெருமானை பார்த்து சரி கெஞ்சி பதறி ஐயா பகவானே என்னப்பா நீங்க எங்களுக்கு என்ன வேலை கொடுத்தீங்க அதை சொல்லுங்க எப்பா என்று சிவனிடத்திலே மணிமார்கள் கேட்டதும் பகவான் சொன்னார். என்ன சொல்லுகிறார்கள்? அடே என்னையா நான் பார்வதியை கல்யாணம் முடிச்சுட்டு கைலாசத்துக்கு வரணும். ஆமா அப்படி வந்த வரைக்கும் சரி நீங்க தான் கைலாசத்தை காவல் பண்ணணும்டா சாமிங்களா. ஆண்டவா மகேஸ்வரா என்னடா கைலாசம் கிடுகிடுன்னு ஆடுறீங்க? பருப்பா பொறுப்பா? மகேஸ்வரா நாங்க பச்சரிசி சாப்பிட்டுட்டு பஜனை பாடக்கூடிய ஆளு. சரி கைலாசம்னா சாதாரண விஷயமா? இந்த கைலாசத்தை காக்க சொல்றீங்களே சரியான பேச்சா? கிடுகிடுகிடுன்னு மொழிமார்கள் ஆட்டம் சரியான பேச்சா சுவாமி? பகவானே நாங்க செய்த முனிவர்கள் செய்தி எல்லாம் உங்களுக்கு தெரியுமில்ல. எல்லாம் தெரிஞ்சும் நீங்க இப்படி ஒரு வேலையை கொடுக்கலாமா? நாங்க எப்படிப்பட்ட ஆள் தெரியுமில்ல. மலையில குகையில வருத்தமே இல்லாம உட்கார்ந்துட்டு இருப்போம். ஒரு அரும்புலி நாடுல பிள்ளை தூக்க தூக்கி போட்டுருவோம். ஏதாவது மகா பெரியவர்கள் வந்து சட்டம் போட்டா நாங்க கெஞ்சி அவங்கள பார்த்து அஞ்சி பயந்து நிற்போம். ஒரு கல்லையோ மண்ணையோ தூக்க சொன்னா நாங்க எப்படி தூக்க முடியும்? கைலாசம் சாதாரண விஷயமா? முருகா நீ வர வேண்டும். ஆமா பாத்தீங்களா
என்ன இருந்தாலும் பிள்ளைக்கு தானே அம்மா மேல பாசம் இருக்கும். ஒரு சகோதரனா, ஒரு அழகான ஒரு தம்பியா, சரி, ஒரு அற்புதமான ஒரு பையனா நிப்பான். ஆமா, இது முடிஞ்ச பாசம் இருக்கும். ஆமோ, எல்லாம் இதெல்லாம் ஒட்டாது பாத்தீங்களா? ஆமா. சுவாமி, நாங்க எதுக்காக சண்டை போடுறதுக்கு ஆயுதம் எடுத்துட்டு போயிருக்கோமா? போகல. நீங்க பாத்திருக்கீங்களா? எப்பா, கைலாசத்துக்கு பார்வதியை கூட்டிட்டு வரணும்ல, நான் திருமணம் செய்து கூட்டிட்டு வரணுமா வர வேண்டாமா? யாரான காரியத்தை எங்கன்னு சொன்னா நாங்க என்ன பண்ணுவோம்? அதனால கைலாசத்தை காக்கணும்பா. அதுக்குதான் நீங்க இந்த இடத்த விட்டு போகணும். உங்களுக்கு கரிசனை ஆயாச்சு. சரி, நாங்க என்னதான் சொன்னாலும் எங்களை விட போறது இல்ல. ஆமா, நாங்க என்ன பண்ணணும் சொல்லுங்க என்று கேட்டார்கள். உங்களால முடியாது வேற ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்கப்பா. அதை கேட்ட ஆண்டவரான் என்ன சொல்கிறார்கள்? முனிவார்கள் மகிழ்ந்து, சரி ஆண்டவரே என்னப்பா என்றார் உரைத்திடவே முனிவார்கள் மகிழ்ந்து, என்றார் உரையிடவே முனிவார்கள் மகிழ்ந்து, இறையவரே முப்போடைய கைலாசம் காட்ட அதிசூர பொங்காத பெருமாள், அதிசூர பொங்காத பெருமாள், தேவரிலும் வார உள்ள கலவான், கைலாச புண்பணங்கள் காத்திடமோ பெலவான், நாகங்கள் கொங்கிடாம வேண்டாம், அந்த அடக்குதற்கு அதிக பல காரணம், ஆரொருவர் வந்தாலும் ஸ்வகுக்காமல் வைவான், ஏழொருவர் வந்தாலும் எரி கொடுத்தே தொடுவாள், அவர்கள் உடையான் சூரனவர் காணோம், போராட பெறமுடையான் ஆரொருக்கரில்லான், போராட கொடுமுடையார் ஒருவர் எல்லாம், எவரொருவர் வந்தாலும் எரி கொடுத்து சுடுவான், ஈஸ்வரரே பொன்காந்த பெருமழை பூதம், ஈஸ்வரனே